தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு எதிரான வழக்கு. எம்எல்ஏ பதவியை சி விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்ததற்கு எதிராக அதிமுக வழக்கு. அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சி விஜயபாஸ்கர் ராஜினாமா விவகாரத்தில் மனதை செலுத்தாமல் இயந்திரத்தனமாக சபாநாயகர் முடிவெடுத்துள்ளார் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சபாநாயகரின் முடிவு அரசியல் சாசனம் மற்றும் இயற்கை விதிகளுக்கு எதிரானது என்றும் அதிமுக கொறடா அக்னி கிருஷ்ணமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விராலிமலை தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்ட விவகாரத்தில் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதிக்கவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எம்எல்ஏ பதவியை சி விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்ததை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதை ரத்து செய்க எனவும் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சி விஜயபாஸ்கர் ராஜினாமா விவகாரத்தில் மனதை செலுத்தாமல் இயந்திரத்தனமாக சபாநாயகர் முடிவெடுத்துள்ளார் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சபாநாயகரின் முடிவு அரசியல் சாசனம் மற்றும் இயற்கை விதிகளுக்கு எதிரானது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, அதிமுக கொறடா அக்னி கிருஷ்ணமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? விவரங்கள். வணக்கம். நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர் தனது பதவியை கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி ராஜினாமா செய்திருந்தார். அவரது ராஜினாமாவை சபாநாயகரும் ஏற்றுக்கொண்டதை அடுத்து விராலிமலை தொகுதி காலியானதாக அரசிதழில் வெளியிடப்பட்டது. இதையடுத்து தனது ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றி கழகத்தில் சி விஜயபாஸ்கர் இணைந்தார். இந்நிலையில் விராலிமலை தொகுதி எம்எல்ஏ பதவியை சி விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்ததை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதை ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் சி விஜயபாஸ்கர் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக தரப்பில் அளிக்கப்பட்ட கோரிக்கை மனு நிலுவையில் இருக்கும் நிலையில் அவரது ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டது தவறானது என்று தெரிவிக்கப்பட்டது. சி விஜயபாஸ்கர் ராஜினாமா விவகாரத்தில் மனதை செலுத்தாமல் இயந்திரத்தனமாக சபாநாயகர் முடிவெடுத்துள்ளதால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது. சபாநாயகரின் முடிவு அரசியல் சாசனம் மற்றும் இயற்கை விதிகளுக்கு எதிரானது எனவும் மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த மனு மீது இறுதி முடிவெடுக்கும் வரை விராலிமலை தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்ட விவகாரத்தில் மேற்கொண்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க இடைக்கால அறிவிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.